ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேழ்வரகு அடையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கார சட்னியும் எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேங்காய் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நானாக இன்றைக்கி வந்து கார சட்னி தான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு கேழ்வரகு மாவு எடுத்துப்போம். அதில் வந்து வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக எந்தளவுக்கு கட்ட முடியுமோ அந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுப்போம். ஒரு பச்சை மிளகா ஃபுல்லாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கோங்க. அதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட அது இல்லை, அதனால் அதை நான் போடலை. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அது வந்து கையில் ஒட்டக்கூடாது அந்த மாவு. நீங்கள் அது பிசைஞ்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி தொட்டிங்கன்னா சுத்தமாக கையிலே ஒட்டாது. இந்தளவுக்கு பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுருவோம். அடை வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே இதில் கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். கார சட்னி தான் இப்போ இது எப்போதுமே வந்து நான் அடைக்கு செய்வேன். இது ஆல்ரெடி வந்து நான் ரெசிபி போட்டிருக்கேன். அதில் வேணாலும் போய் செக் பண்ணிக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு 2 ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு புளி கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இதில் பட்டை மிளகா போட்டுருவோம். பட்டை மிளகாய் இதுக்கு எப்போதும் நிறையா தான் போடணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக வச்சுப்போம். உப்பு போட்டுப்போம். சட்னி அரைச்சாச்சு. நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா இது வதக்க மாட்டோம். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிருக்கேன். இப்போ கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஊறி இருக்கும். இப்போ வந்து இதையும் நம்ம தட்டிப்போம் தோசைக்கல்ல வச்சு. நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு விட்டுட்டு தோசைக்கல்ல உருட்டிக்கங்க. பால் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு உருட்டிக்கிட்டு தோசைக்கல்லை வச்சு தட்டிப்போம். இந்த மாதிரி தோசைக்கல்ல தட்டுறப்ப ரொம்ப மொத்தமாக தட்டாதீங்க, வேகாது. எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கங்க. இந்த மாதிரி இதில் எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக விடுங்க, இல்லைனா வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வெந்து எடுத்த பிறகு. அதனால் கொஞ்சம் எண்ணெய் வந்து கூட விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. செக்கிலாட்டின நல்லெண்ணெயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு குக் ஆனதும் இந்த மாதிரி கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிரும். அதிலே தெரியும் உங்களுக்கு அது குக் ஆனது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹையாக வச்சு குக் பண்ணால் உள்ளே வந்து வெந்திருக்காது. நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட கேழ்வரகு அடை கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணால் நீங்கள் இது தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.